ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. விருச்சிகே ரோஹிணி ஜாதம் ஸ்ரீபாணிம் நிஜுலாபுரே ஸ்ரீவத்சாங்கம் காயகேந்திரம் முனிவாகனம் ஆஸ்ரயே ஆபாதச்சூடம் அனுபூய ஹரிம் ஷயாணம் மத்தியே கவேர துஹிதுஹுர் முதிதாந்தராத்மா அத்ரஷ்டுதாம் நயனயோர் விஷயாந்தராணாம் யோ நிஷ்டிகாய மனவை முனிவாகனந்தம் காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டரும் முதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து பாட்டினார் கண்டு வாழும் பாணர்தாள் பரவினோமே. திருப்பானாழ்வார் பத்தி பார்ப்போம். திருப்பானாழ்வார் கார்த்திகை மாசம் ரோஹிணி நட்சத்திரத்துல ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல இருக்கிற உறையூர் அப்படின்ற இடத்துல பகவான் திருமார்புல இருக்க ஸ்ரீவத்சம் மருவோட அம்சமா இந்த பூமியில அவதாரம் செஞ்சாரு. பானகவி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடப்படுற திருப்பானாழ்வார் ஸ்ரீரங்கநாதனை, அந்த ரங்கநாதனை யாழ மீட்டிக் கொண்டு அந்த பகவானோட அழகையும் குணங்களையும் நாமங்களையும் பாடுவாரு. இவருக்கு யோகி வாகனர், முனி வாகனர் அப்படின்லாம் திருநாமம் இருக்கு. லோகசாரங்கர் அப்படின்னு திருநாமம் கொண்ட ஒரு அர்ச்சகர் ரங்கநாதனுக்கு அர்ச்சனை பண்ற அர்ச்சக சுவாமி. அந்த லோகசாரங்க முனிவரையே தனக்கு வாகனமா கொண்டு பகவானை போயிட்டு தரிசிச்சதால, ரங்கநாதனை போய் தரிசனம் பண்ணதால இவருக்கு யோகி வாகனர், முனி வாகனர் அப்படின்னு திருநாமம் இருக்கு. அந்த சரித்திரமே ரொம்ப ஒரு ஆச்சரியமான சரித்திரம். இவர் என்ன பண்ணுவார்னா, தாம் பாணர் குலத்துல பிறந்ததால தாழ்ந்த குலம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ள போக மாட்டாரு. கோயிலுக்கு வெளியிலேயே நின்னுக்கிட்டு தென்திரு காவேரியில நின்னுக்கிட்டு அந்த பகவானோட குணங்களை உள்ளம் உருகி மனம் உருகி பாடிட்டு இருந்தாரு. அப்போ பகவானுக்கு திருமஞ்சனம் பண்ணணும், ரங்கநாதனுக்கு திருமஞ்சனம் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த லோகசாரங்கர் அப்படின்ற முனிவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு பொன் குடத்தை எடுத்துக்கிட்டு வராரு. தீர்த்தம் கொண்டுட்டு போகிறதுக்கு, பகவானுக்கு திருமஞ்சனம் பண்ண தீர்த்தம் கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இவர் வர்ற அந்த பாதையில நின்னுக்கிட்டு தான் திருப்பானாழ்வார் யாழம் மீட்டிக்கொண்டு தன்னோட கண்களை மூடிக்கொண்டு தன்னையும் மறந்து உலகத்தையும் மறந்து அந்த ரங்க நிலத்திலேயே முழுசா மூழ்கி அந்த பிரபுவோட குணங்களை பாடிட்டு இருந்தாரு. அப்போ இவர் மேற்கொண்டு போக முடியல. அதனால திருப்பானாழ்வார கொஞ்சம் நகர்ந்து நிற்கும்படி இந்த லோகசாரங்க முனிவர் சொல்லுவாரு. அவர் தான் தன் நிலையிலேயே இல்லையே. அதனால இவர் இவர் நகரும்படி சொன்னது அவருக்கு கேட்கல. அதனால அவர் நகர்ந்து போகாம அங்கவே நின்னுக்கிட்டு பகவானை பாடிட்டு இருப்பாரு, ரங்கநாதனை பாடிட்டு இருந்தாரு. இவர் ஒரு ஸ்டேஜ்ல கோவம் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, கீழே இருந்த ஒரு கல்லை எடுத்து திருப்பானாழ்வார் மேல வீசிடுவாரு. அதனால திருப்பானாழ்வாரோட திருமேனில இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்கும். அப்போதான் அவர் தன்னோட நினைவுக்கே வருவாரு. கண்ணை திறந்து பாப்பாரு, என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாரு. பகவானோட கைங்கரியத்துக்கு நம்ம தடையா நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாரு. உடனே மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து நின்றுடுவாரு. லோகசாரங்க முனிவரும் தீர்த்தம் கொண்டுட்டு எடுத்துட்டு போவாரு. பகவானுக்கு திருமஞ்சனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்த்தத்தை எடுத்துட்டு போவாரு. ரங்கநாதனுக்கு கோபம் வந்துடும். என்னோட அடியவரிடத்துல தப்பு பண்ணிட்டாரு, என்னோட அடியவரிடத்துல அபச்சாரப்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாதன் லோகசாரங்க முனிவருக்கு தரிசனம் கொடுக்க மாட்டாரு, கதவை பூட்டிப்பாரு. இவரு அங்க இருந்து போயிட்டு திருமஞ்சனம் பண்ணணுமே, நின்னுக்கிட்டு உள்ள போலான்னு பார்த்தா கதவை திறக்க மாட்டாரு ரங்கநாதன். இவர் எவ்வளவோ மன்னிப்பிக்கட்டும், என்ன அபச்சாரம் பண்ணன்னு தெரியல, பெருமாளே மன்னிச்சிடு, உனக்கு திருமஞ்சனம் பண்ணணும்னு எவ்வளோ சொல்லி பார்த்தோம். ரங்கநாதன் கதவையே திறக்கல, லோகசாரங்க முனிவருக்கு தரிசனமே கொடுக்கல. இவர் ஒரு மன உளைச்சலோட போயிட்டு படுத்துப்பாரு. அன்னைக்கு இரவு அன்னைக்கு இரவு கனவுல ரங்கநாதனே தோன்றி, நீர் என்னோட பக்தர் இடத்துல அபச்சாரப்பட்டுட்டீர், அவர் என்னையே நினைச்சு தினமும் எனக்காகவே பாடல்களை பாடி என்னிடத்துல சரணாகதி செஞ்சு என்னையே கதின்னு வாழ்ற என்னோட பக்தர், அவரிடத்துல நீர் அபச்சாரப்பட்டுட்டீர், அதனால உமக்கு தரிசனம் கொடுக்க மாட்டோம், நீர் அவரை எனக்கு முன்னாடி அழைச்சிட்டு வந்தாதான் உமக்கு தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாதனே அந்த அர்ச்சகரோட கனவுல தோன்றி சொல்லிடுவாரு. இதுதான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்த அவரு அடுத்த நாள் காலையிலேயே எப்பவும் திருப்பானாழ்வார் நின்று எந்த இடத்துல பாடுவாரோ அந்த இடத்துக்கு போறாரு. அங்க போய் திருப்பானாழ்வாரோட காலில் சாஷ்டாங்கமா விழுந்துருவாரு. திருப்பானாழ்வாருக்கு தூக்கி வாரி போட்டுரும். தேவரி, அடியனுக்கு அடியனோட காலில் போய் விழுகிறீரே, நீர் பகவானுக்கு அர்ச்சனை பண்ற உயர்ந்த உத்தமர், நீர் போய் நீச்சன், அடியனோட இப்படி காலில் விழுகலாமான்னு சொல்லிட்டு இவரு நகர்ந்து நின்றுடுவாரு. நீர் வந்தாதான் பகவான் ரங்கநாதன் எனக்கு தரிசனம் கொடுப்பாராம், நீங்க கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு
லோகசாரங்க முனிவர் சொல்லுவாரு அதுக்கு, அடியேன் நீச்சன், தாழ்ந்தவன், அந்த உயர்ந்த புனித ஸ்தலத்துல என்னோட என்னோட காலை வைக்கணுமா? பகவானுக்கு குற்றம் வந்துரும். அந்த உயர்ந்த ஸ்தலத்தை நான் வந்து ஸ்தலத்துக்கு ஒரு குற்றத்தை ஏற்படுத்த விரும்பல, நான் உள்ள வரல அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ரொம்ப தாழ்ந்த நீச்சனா பார்த்தாரு திருப்பானாழ்வார். நீர் வர வேண்டாம், உம்மோட பாதத்தை நீங்க வைக்க வேண்டாம், நீங்க என்னோட தோள் மேல ஏறிக்கிங்க, நானே உங்களை அழைச்சிட்டு போய் திருவரங்கநாதன் முன்னாடி நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. திருப்பானாழ்வார தன்னோட தோள் மேல ஏற்றிக்கொண்டு ரங்கநாதனை பார்க்கணும், ரங்கநாதனை தரிசனம் பண்ணணும்னு அழைச்சிட்டு போறாரு. அப்போ பகவானுக்கு அர்ச்சனை பண்ற லோகசாரங்க முனிவரையே தனக்கு வாகனமா கொண்டு பகவானை போய் தரிசனம் பண்ணாரு இல்லையா? அதனாலதான் இவருக்கு லோகசாரங்க, அதனாலதான் இவருக்கு முனிவாகனர், யோகி வாகனர். ஒரு முனிவரையே தனக்கு வாகனமா கொண்டதால முனிவாகனர் அப்படின்ற திருநாமம் இவருக்கு வந்தது. திருப்பானாழ்வார் 10 பாசுரங்கள் பாடிருக்காரு. 10மே ரங்கனை பத்தி மட்டும்தான் பாடினாரு, ரங்கனுக்காக மட்டும்தான் பாடினாரு. 12 ஆழ்வார்கள்ல திருப்பானாழ்வார் மட்டும்தான் 10 பாசுரம் பாடினாரு. இந்த 10 பாசுரமுமே அந்த ரங்கநாதனோட திருமேனி அழகதான் 10 பாசுரங்களுக்குள்ள பாடிருக்காரு. லோகசாரங்க முனிவர் மேல ஏறினார் இல்லையா, அந்த சமயத்துலதான் இந்த பாசுரங்களை பாடினாரு. இவர் பாடின இந்த 10 பாசுரங்களை படிச்சாலே நம்ம ரங்கநாதனை நேர்ல போய் தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு அந்த ரங்கநாதனை இந்த 10 பாசுரங்களுக்குள்ளேயே அடக்கி வச்சுட்டாரு. ஆபாத சூடம் அனுபூய ஹரிம் ஷயானாம், அந்த சயனிச்சிட்டு இருக்க அந்த ஹரி பகவானோட ஆபாத சூடம் அனுபூய, அவனோட திருப்பாதம் தொடங்கி அவனோட திருமுடி வரையிலும் ஒவ்வொரு அவயவத்தோட அழகையும் அத்தனை அழகா, அத்தனை பிரேமையோட, அத்தனை காதலோட, உள்ளம் உருகி ஒவ்வொரு திருமேனியும் ஆச்சரியமா பாடிருக்காரு திருப்பானாழ்வார். காட்டவே கண்ட பாத கமலம், எப்படி இத்தனை உருக்கத்தோட இத்தனை ஆழ்ந்த பக்தியோட பாட முடிஞ்சதுன்னா பகவான் காட்டி கொடுத்தாரு. பகவான் காட்டி கொடுத்ததால, அந்த ரங்கநாதனே தன்னோட திருமேனி அழக காட்டி கொடுத்ததால ஒவ்வொரு அவயவத்தையும் அத்தனை அழகா பாடியிருக்கிறாரு. எடுத்த உடனே அமலநாதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன், மின்னவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன், நிமலன் நின்மலன் நீதிவானவன், நீள்மதில் அரங்கத்தம்மான், திருக்கமல பாதம் வந்து என் கண்ணின் உள்ளன ஒக்கின்றதே. அமலநாதிபிரான் குற்றமற்றவன், ஒரு குற்றங்களும் இல்லாதவன் என என்ன நினைச்சாரு? தான் நீச்சன், தாழ்ந்தவன். அடியம் போயிட்டு அந்த பகவானுக்கு முன்னாடி போய் நின்னா அவனுக்கு ஒரு குற்றம் வந்துடும், அந்த உயர்ந்த உத்தவனுக்கு ஒரு குற்றம் வந்துடும் நினைச்சுதானே கோயிலுக்குள்ள வர்றதுக்கே சங்கடப்பட்டாரு. ஆனா அவன் அமலன், குற்றமற்றவன். எப்படியாப்பட்ட குற்றமற்றவன்னா, அவனோட தூய்மை வந்து அவனை பார்த்தாலோ அவனோட நாமங்களை சொன்னாலோ நம்ம கிட்ட இருக்கிற எல்லா குற்றங்களும் தோஷங்களும் சுத்தமா நீங்கிடும். அப்படி அவனோட தூய்மை நம்ம கிட்ட வந்துடும். அவனை பார்த்தாலே நம்மளோட குற்றங்கள்லாம் நீங்கி அவனோட தூய்மை நமக்கு வருது இல்லையா? அதனால அவன் கிட்ட இருக்கிற அந்த தூய்மை போயிடுமானா? போகாது. அவன் எப்பவுமே அமலனாதான் இருப்பானே, எப்பவுமே குற்றமற்றவனாதான் இருப்பானே. அவன்கிட்ட இருக்கிற தூய்மைய நம்ம கிட்ட கொடுத்தும் எப்போதும் தூய்மையா இருக்கிறதால அவன் அமலன். எல்லாராலையும் ஆசைப்படும்படி இருப்பவன் ஆதிபிரான், அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன். அப்படியாப்பட்ட அந்த அரங்கத்தம்மான் அவனோட அடியார்க்கு என்ன ஆட்படுத்திட்டான், பக்தனுக்கு பக்தனா ஆக்கி வச்சுட்டான். பகவானுக்கு நம்ம அடியவரா இருக்கிறத காட்டிலும் அந்த பகவானோட அடியவருக்கு அடியவரா இருக்கிறது எவ்வளோ பெரிய ஏற்றம். அது அந்த நிலை எல்லாருக்கும் வந்துடாது இல்லையா? ஆனா அதைத்தான் வந்து ரங்கநாதன் வந்து திருப்பானாழ்வாருக்கு அனுகிரகம் பண்ணிருக்காரு. அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன். அப்படி பண்ணதால விமலன் ரொம்ப விசேஷமான தூய்மையானவனா இருக்கிறானா, விமலனா இருக்கிறானா. விண்ணவர்கோன், அவன் தான் நித்திய சூரிகளுக்கெல்லாம் தலைவனா இருக்கிறான். விரையார் பொழில் வேங்கடவன், அழகான பொழில்கள் நிறைந்த வேங்கடத்துல திருவேங்கட முடையானவும் இந்த ரங்கநாதன் தான் இருக்கிறான். நிமலன் நின்மலன் நீதிவானவன், நீள்மதில் அரங்கத்தம்மான், உயர்ந்த இந்த மதில்கள் சூழ்ந்த இந்த திருவரங்கத்துல இருக்கிற
அம்மான், நமக்கெல்லாம் தலைவன். அந்த திருவரங்கநாதனோட திருக்கமலபாதம் உயர்ந்த திருவடி, எல்லா பக்தர்களுக்கும் அபயம் கொடுக்கிற திருவடி, எல்லா பக்தர்களும் சரணாகதி செய்யற திருவடி, எல்லா பக்தர்களும் எந்த திருவடியை நினைச்சு தன்னோட பயத்தை போக்கிக்கிறாங்களோ அந்த உயர்ந்த திருவடி, அந்த திருக்கமல பாதம் திருப்பானாழ்வாரோட கண்ணின் உள்ளன ஒக்கின்றதே, கண்ணுக்குள்ள போய் நின்றுச்சான். அப்படிதான் இந்த பாசுரத்தை ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு ஒவ்வொரு அவயவமா அவ்வளோ அழகா பாடுறாரு. 2வது பாசுரத்துல பகவானோட சிவந்த ஆடை, அந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனையே. பகவானோட திருமேனின்றது ஒரு கடல், அந்த கடலுக்குள்ள திருப்பானாழ்வார் ஒரு துரும்பு போல போய் சிக்கிக்கிட்டாரு. அப்போ அந்த துரும்பு அந்த கடலுக்குள்ள அந்த துரும்பால தான் நினைச்ச இடத்துக்கு போக முடியாது இல்லையா? அந்த கடல்ல இருக்கிற ஒவ்வொரு அலை தான் அந்த துரும்ப தள்ளி தள்ளி இந்த அலையில இருந்து அந்த அலை, இந்த அலையில இருந்து அந்த அலைன்னு தள்ளும். அதே போலவே பகவானோட திருமேனி அழகுன்ற ஒரு கடல்ல திருப்பானாழ்வார் ஒரு துரும்பு போல மாட்டிக்கிட்டாரு. அப்போ அந்த திருமேனியில பகவானோட திருப்பாதம் ஒரு அலை, பகவானோட சிவந்த ஆடை ஒரு அலை, அதுக்கு மேல இருக்கிற உந்தி ஒரு அலை, அதுக்கு மேல இருக்கிறது உதரபந்தம் ஒரு அலை. அப்போ ஒவ்வொரு அலையிலையா சிக்கிக்கொண்டு அப்படி சிக்கனதாலதான் நமக்கு உயர்ந்த அமலநாதி பிரான் அப்படின்ற இந்த பிரபந்தத்தையே கொடுத்திருக்காரு. அப்போ அந்த சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனையே. 2வதா பகவான் தான் அணிஞ்சிருக்க பீத்தாம்பரத்துல என்னோட சிந்தனை போயிடுச்சு. 3வதா அந்தி போல் நிறத்தாடையும் அதன் மேல் அயனை படைத்ததோர் எழில் உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்து இன்னுயிரே. அந்த உந்தி மேல இந்த உலகத்தையே படைக்கக்கூடிய பிரம்மாவை படைக்கிற அந்த பிரம்மாவை தன்னோட உந்தியிலிருந்து படைச்சாரு இல்லையா? அந்த உந்தி மேல என்னோட உள்ளம் போனது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்த பாசுரத்துல திருவயிற்று உதரபந்தம் என் உள்ளத்துள் நின்றுலாகின்றதே. திருவயிற்று உதரபந்தம் அதாவது இடையில சாத்திக்கிற ஒரு திருவாபரணம். அந்த திருவாபரணத்தை பார்த்தா என்ன ஞாபகம் வரும்னா பகவானோட எளிமை தான் ஞாபகம் வருமே. ஏன்னா யசோதை அந்த இடத்துல தானே தாம்பு கயிறை வச்சு கட்டு போட்டா. அப்போ அந்த யசோதையோட தாம்பு கயிறுக்கு கட்டுண்டு அதனால ஏற்பட்ட ஒரு தழும்பு பகவானோட அந்த இடுப்புல இருக்கான். அந்த இடத்துலதான் அந்த திருவயிற்று உதரபந்தம் அப்படின்ற ஆபரணத்தை சாத்திட்டு இருக்காரு. அப்ப அந்த திருவயிற்று உதரபந்தத்தை பார்த்தா என்ன ஞாபகம் வரும்னா இவன் விண்ணவர் கொண்டான், தேவர்களுக்கெல்லாம் தலைவன் தான். இருந்தாலும் பக்தர்களிடத்துல ஒன்னா இருக்கணும், பக்தர்களோட பக்தர்களா மனிதர்களோட மனிதர்களா இவங்க கூட நம்ம இருக்கணும்ன்றதுக்காக தன்னோட எளிமையோட உச்சம் ஒரு கோபாலனா வந்தான் இல்லையா? வந்தது மட்டும் இல்லாம யசோதா கிட்ட கட்டுப்பட்டானே. அப்ப இவன் எளிமையோட உச்சம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். இவன் நமக்காக வருவான், நம்ம கிட்டயும் கட்டுப்படுவான், யசோதையோட பக்திக்கு கட்டுப்பட்ட மாதிரி நம்மளோட பக்திக்கும் கட்டுப்படுவான் அப்படின்றத இந்த திருவயிற்று உதரபந்தத்தை பார்த்தா நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அடுத்த பாசுரத்துல திருவார மார்பதன்றோ அடியேனை ஆட்கொண்டதே. திருவார மார்பு அதாவது ஆபரணங்கள் சாத்திட்டு இருக்க அந்த மார்பு திருப்பானாழ்வார ஆட்கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்த பாசுரத்துல செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே. அந்த திருவாய் பவளம் போன்ற வாய், அந்த திருவாய் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அது எப்படி அவருக்கு அதை மேற்கொண்டு பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அத்தனை அழகான அந்த வாய், அந்த பகவானோட செய்யவாய் சிந்தை கவர்ந்ததுவே. முழுசா திருப்பானாழ்வாரோட சிந்தனையே கவர்ந்து எடுத்துட்டு போயிடுச்சு. அடுத்த பாசுரத்துல அந்த அரங்க தமலன் முகத்து கரியவாகி புடை பறந்து செவ்வரிவோட நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. திருப்பானாழ்வார பித்து பிடிக்கும்படி வச்சிடுச்சான். என்னன்னா அந்த பகவானோட திருக்கண், அந்த திருக்கண்களை வேதங்கள்ல இருந்து உபனிஷத்துக்கள்ல இருந்து எல்லாம் எப்படி கொண்டாடுது. தாமரை கண்ணன் தாமரை கண்ணன் தாமரை கண்ணன், அந்த உயர்ந்த தாமரை ஒத்த திருக்கண்களை உடையவன். அந்த கண்கள் எப்படி இருக்குன்னா நல்லா கருத்த நிறம் கரியவாகி புடை பறந்து நான்கு பக்கமும் நீண்டு போய் செவ்வரியோட
சிவந்த கோடுகள் ஓடும்படி நீண்டவ பெரியவாய கண்கள். நல்ல நீண்ட கண்களா இருக்கான். எதுக்காக பகவான் இத்தனை பெரிய கண்களை வச்சிருக்கணும் அப்படின்னா, பக்தர்கள் நிறைய பேர் வராங்களே, அவங்க எல்லாரையும் கடாட்சம் பண்ணணும், அவங்கள எல்லாரையும் குளிர்ந்த கண்களால அனுகிரகம் பண்ணணும் இல்லையா? அதுக்காக அவர் கண்களை இன்னும் பெருசா பெருசா மாத்த மாத்ததான் எல்லா பக்தர்களையும் அவரால் கடாட்சம் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தன்னோட கண்ணு நீண்டவ பெரியவாய கண்கள். அவர் தன்னோட கண்களை அதனாலதான் அத்தனை பெருசா ஆக்கிக்கிறாராம். அந்த கண்கள் என்ன பண்ணிச்சுன்னா திருப்பானாழ்வார பித்து பிடிக்கும்படி செஞ்சிருச்சு. என்னை பேதமை செய்தனவே. அந்த திருக்கண் கடாட்சத்துக்காக தானே எல்லாரும் கோவிலுக்கு போறோம், அந்த பகவானை பார்க்குறோம். அவன் தன்னோட கண்களால ஒரு ஓர கண்ணால கொஞ்சமா பார்த்தாவது போதும், நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பாவங்களும் போய் அவனிடத்துல பக்தி வரும், அவனிடத்துல பிரேம வரும் அப்படின்றதுக்காக தானே கோயிலுக்கு போறோம். அந்த கண்கள் திருப்பானாழ்வாரை பித்து பிடிக்கும்படி செஞ்சிடுச்சான். அடுத்த பாசுரத்துல சொல்றாரு, கோலமா மணி ஆரமும் முத்து தாமமும் முடிவில்லதோர் எழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே. முழு திருமேனிய சொல்றாரு. அந்த திருமேனி அவரோட நெஞ்சத்தையே நிறை கொண்டது. அந்த உயர்ந்த நீலமேக சியாமலனா சயனிச்சிட்டு இருக்க அந்த பகவானோட நீலமேனி ஆழ்வாரோட உள்ளத்தை ஈர்த்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ பகவானோட இந்த அழக ஒவ்வொரு அவயவமா பாடிட்டாரு, பார்த்துட்டாரு. இப்படி பார்த்த திருப்பானாழ்வார் கடைசியா என்ன சொல்றாருன்னா, திருவரங்கநாதனை என் அமுது, என்னுடைய அமுதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த அமுதத்தை பார்த்த பிறகு வேற எதையுமே நான் பார்க்க விரும்பல. கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணி அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. கொண்டல் வண்ணன் கார்மேக வண்ணனா இவன்தான் கோவலனாய் வெண்ணெய் உண்டவாயன். கண்ணனா வந்து வெண்ணெய சாப்பிட்டதும் இவன்தான். அப்படி வந்த இவன் என் உள்ளம் கவர்ந்தானை. எப்படி வெண்ணெய வந்து கவர்ந்தானோ, வெண்ணெய திருநானோ, அதே போலவே என்னோட உள்ளத்தையும் திருடிட்டான். நம்மளும் நம்ம மனச வெண்ண மாதிரி வெண்மையா தூய்மையா வச்சிருந்தா கண்டிப்பா அந்த பகவான் நம்மளோட உள்ளத்தையும் வந்து திருடுவான். அதே போலவே திருப்பானாழ்வாரோட உள்ளத்தையும் கவர்ந்துட்டான். அப்படி கவர்ந்தவன் அண்டர்கோன், எல்லாருக்கும் தலைவன். அப்படியாப்பட்டவன் அணி அரங்கன், அவன் தான் ரங்கநாதனா இங்க வந்து சயனிச்சிட்டு இருக்கான். இப்படியாப்பட்ட இந்த ரங்கநாதனை என் அமுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவர் ஏற்கனவே ஆறாவமுதன் தான். நம்ம நினைக்க நினைக்க அனுபவிக்க அனுபவிக்க தெவிட்டாத அமுதம் தான் ஆறாவமுதன் தான். அந்த ஆறாவமுதனை, அந்த பகவான ரங்கநாதனை என் அமுது, அப்படியாப்பட்ட இந்த அமுதத்தை பார்த்த நானு, இந்த ரங்கநாதனை பார்த்த நானு கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாதே. மற்றொன்று அப்படின்னு சொல்லிட்டு எதை வந்து மீன் பண்ணி இங்க திருப்பானாழ்வார் சொல்றாரு? உலக விஷயத்தையா? நம்மள போல டிவி பார்த்துக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலக விஷயத்த பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரா? ஆழ்வார் அந்த நிலையிலேயே இல்லை. ஆழ்வாரோட நிலையே வேற. அப்போ மற்றொன்றுன்னு எதை மீன் பண்றாருன்னா, ஆச்சரியமா வைகுண்டநாதனையே பார்க்க மாட்டேன். எப்படி வந்து ஆஞ்சநேய சுவாமி ராமரை பார்த்த பிறகு நான் இங்க தான் இருப்பேன், ரெண்டு கைகளோட கோதண்டபாணியை ஏந்திக்கிட்டு அந்த ராமரை தரிசிச்ச இந்த கண்களால நான் வைகுண்டநாதனை பார்க்க மாட்டேன், எனக்கு என்னோட மனசு முழுக்க ராமரிடத்துலதான் இருக்கு, ராமநாமத்தை சொல்லிக்கிட்டு நான் இங்கவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொன்னாரோ, அதே போலவே ரங்கநாதனை பார்த்துட்டேன். இந்த ரங்கநாதனை பார்த்த பிறகு மற்ற நிலை எதிலையுமே அவருக்கு ஈடுபாடு இல்லை. பரவாசுதேவன்ல இருந்து, வியூக வாசுதேவன்ல இருந்து, விபவ நிலையிலிருந்து, அந்தர்யாமியிலிருந்து எதுலையுமே அவருக்கு இல்லை. மற்ற திவ்ய தேசங்கள் கூட தேவையில்லை, எனக்கு ரங்கநாதன் போதும், அந்த ரங்கநாதனை மட்டும்தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருக்காரு. அப்போ ரங்கநாதனை மட்டும்தான் பார்ப்பேன், வேற யாரையுமே பார்க்க விரும்பல, வேற எந்த நிலையுமே சேவிக்க விரும்பல, இந்த ரங்கனை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டார் இல்லையா? அதுக்காகவே இந்த 10வது பாசுரத்தை வந்து திருப்பானாழ்வார் வந்து பகவானுக்கு முன்னாடி கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி பகவானுக்கு முன்னாடி நின்றுதான் சேவிச்சாரு. மற்ற பாசுரங்கள், மற்ற 9 பாசுரங்களுமே கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி சேவிக்கல, அதுக்கு முன்னாடியே பகவான் வந்து காட்டி கொடுத்துட்டாரு.
அப்போ இந்த கடைசி பாசுரம் மட்டும்தான் பகவானுக்கு முன்னாடி நின்னு சேவிச்சாரு. அப்போ மற்றொன்றினை காணாவே அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார் சொன்ன உடனே அந்த இடத்துலயே மறைஞ்சிட்டாரு. பகவானோட திருவடியிலேயே நித்திய கைங்கரியத்துல எப்பவும் இருக்கிறாரு அப்படின்றது சரித்திரம். திருப்பாணாழ்வார் பாடின இந்த 10 பாசுரங்களையும் நம்மளும் தினமுமே படிச்சு கேட்டு அந்த பகவானோட திருமேனியோட அழகுல நம்மளும் திருப்பாணாழ்வார் அளவுக்கு நம்மளால மூழ்க முடியலனாலும் ஒரு கொஞ்சமாவது அந்த அழகுல நம்ம மூழ்கணும். இத வந்து ஆச்சாரியர்கள் சொல்லும்போது ஆச்சரியமா சொல்லுவாங்க. என்னன்னா, மற்றைய ஆழ்வார்கள்லாம் கரைக்கு வெளியில நின்னுக்கிட்டு தீர்த்தம் ஆடினாங்களாம். ஆனா திருப்பாணாழ்வார் மட்டும்தான் கடலுக்குள்ள மூழ்கி தீர்த்தம் ஆடினது. கடலுக்குள்ள மூழ்கினது திருப்பாணாழ்வார் தான். பெரிய பெருமாள் அப்படின்றது அந்த திருமேனி அழகுன்ற கடல்ல முழுசா மூழ்கினது திருப்பாணாழ்வார் தான். மற்ற ஆழ்வார்கள்லாம் கரையிலேயே நின்னுக்கிட்டு தீர்த்தம் ஆடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா சொல்லுவாங்க. அப்போ இந்த 10 பாசுரம் அமலநாதிபிரான் 10 பாசுரத்தை தினமும் படிச்சு திருப்பாணாழ்வாரோட அருளையும் பகவானோட அருளையும் நம்ம பரிபூரணமா பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். திருப்பாணாழ்வார் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.